வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேலின் கோத்திரங்களை ஆசீர்வதிக்கின்றார். முதலாவதாக கர்த்தரை சீனாய் மலையிலிருந்து வந்த ராஜாவாக மோசே அவர்களுக்கு பிரகடனப்படுத்துகின்றார். முதல் 4 வசனங்களில் நாம் படிக்கும்போது ஆண்டவருக்கு 10,000 பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் என்றும் அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் என்றும் நாம் வாசிக்கின்றோம். அதேபோல் ஆண்டவர் ராஜாவாய் இருப்பதினால் 4ஆம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது இந்த ராஜா இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டங்கூடின போது அவர் யெஷூரனுக்கு ராஜாவாயிருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் ராஜாவாய் இருப்பதினாலே நிச்சயமாக இஸ்ரவேலை அவர்களுடைய எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பார் என்றும் கானான் தேசத்தில் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்றும் மோசே அறிந்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பையும் அதே நேரத்தில் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று மோசே ஆசீர்வதிக்கின்றார். 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்று மோசே சொல்லுகின்றார். 7ஆம் வசனத்தில் யூதாவை குறித்து அவன் கை பலக்க கடவது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக என்று மோசே சொல்லுகின்றார். லேவி கோத்திரத்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியரோடு சேர்ந்து பாவம் செய்தபோது ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு வைராக்கியம் காட்டினார்கள். அதை மோசே இப்பொழுது ஞாபகத்தில் கொள்ளுகின்றார். அது மாத்திரமல்லாமல் லேவியர்கள் தான் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை போதிக்கின்ற போதகர்களாக இருக்கின்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய காணிக்கைகளை பலிகளை செலுத்துகின்ற மக்களாயிருக்கின்றார்கள். ஆகவே மோசே இந்த லேவி கோத்திரத்திற்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை கூறுகின்றார். 10ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூபவர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். ஆகவே 11ஆம் வசனத்தில் மோசே சொல்கிறார், கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியையின் மேல் பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்று ஜெபித்து ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இந்த 33ஆம் அதிகாரத்தில் மோசே 2 காரியங்களுக்காக எல்லா கோத்திரங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கின்றார். அந்த 2 காரியங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவர் அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்பதுதான். உதாரணமாக பென்யமீனை குறித்து நாம் படிக்கின்றோம். 12ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று பார்க்கின்றோம். இதே போல் யோசேப்பை குறித்து நாம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையனுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும், அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரம் மட்டும் முட்டி துரத்துவான் என்று மோசே சொல்லுகின்றார். அது மாத்திரமல்லாமல் 13ஆம் வசனத்தில் யோசேப்பை குறித்து மோசே ஆசீர்வதிக்கிறது என்னவென்றால், கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று மோசே சொல்லுகின்றார். இதே போலதான் மற்ற எல்லா கோத்திரங்களுக்கும் மோசே ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவர் அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கானான் தேசத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை குறித்து மோசே ஆசீர்வதிக்கின்றார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடினமான நாட்கள் தொடங்கப் போகிறது என்பதை மோசே அறிந்து வைத்திருந்தார். கானானுக்குள் பிரவேசித்து அந்த தேசத்தை சுதந்தரிக்கும் முன்பதாக
அநேக பலமுள்ள சேனைகளை அவர்கள் சந்திப்பார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆகவேதான் மோசே ஆண்டவருடைய ரட்சிப்பு, ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய உதவியை இங்கே முக்கியப்படுத்தி அதே ஆசீர்வாதமாக கூறுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மரிக்க முன்பதாக கடைசியாக இப்படி ஆண்டவரை பற்றி சொல்லி உற்சாகப்படுத்துகின்றார். 26ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நாம் இப்படி வாசிக்கின்றோம். யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் என்று வாசிக்கின்றோம். நண்பர்களே, விசுவாசிகளும் இன்றைக்கு தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கின்றார்கள். விசேஷமாக ஆவிக்குரிய எதிரிகளோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனத்தில் சொல்லுகிறது போல, விசுவாசிகளுக்கு ஆண்டவரே அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கின்றார். எல்லா போராட்டங்களிலிருந்தும் அவர்களை காப்பாற்றி விடுதலையாக்குகின்றார். கர்த்தரே ராஜாவாய் இருக்கின்றார். எபேசியர் 6:12-13 நாம் இப்படி வாசிக்கின்றோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். நண்பர்களே, நாமும் இன்றைக்கு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் இருக்கின்றோம். விசுவாசிகளுக்கு தேவன் அவர்களுடைய ராஜாவாய் இருக்கிறார் என்று தெரியும். அந்த தேவன் எல்லா எதிரிகளிடத்திலிருந்தும் அவர்களை காப்பாற்றுவார். அந்தந்த நேரத்தில் தேவையான பலனை அவர் நிச்சயம் தருவார். நம்மை கைவிடாத தேவன் நம்மை காணான் வரையும் அல்ல, மரண பரியந்தும் நடத்த வல்லமுள்ளவராயிருக்கின்றார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.